வணக்கம். நான் உங்கள் அன்பு. நம்மில் பலருக்கும் ஒரு கேள்வி வரலாம். எதிர்கால வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது என்ற பயத்திலே வாழ்பவர்கள் முடிவில் ஒரு தொடக்கம் போல் அருமையான வாய்ப்பு வாசலில் காத்திருக்கும் என்பதை மறந்துவிடாமல் எந்த ஒரு நொடியிலும் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்தக் கதை. ஒரு சிறிய கிராமத்தில் விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரது 10 ஏக்கர் நிலத்தில் மக்காச்சோளத்தை விதைத்தார். இதை நல்லவிதமாக பயிரிடுவதற்காக நிறைய கடன் வாங்கியிருந்தார். இருந்தபோதிலும் ஒரு கோடை காலத்தில் கடும் வெப்பத்தின் காரணமாக மக்காச்சோளப் பயிர்கள் கருகிப் போயின. அந்த பயிரை பார்த்து, நான் இனி என்ன செய்வேன்? என் எதிர்காலம் என்னவாகும் என்று மிகுந்த கவலையடைந்தார். அடுத்த பக்கத்து நிலங்கள் யாவும் பச்சை பசேல் என காட்சியளித்தன. அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் இவரது நிலம் வெறுமையாக இருப்பதை பார்த்து தனக்கு மட்டும் ஏன் இத்தகைய துன்பம் என கவலையில் ஆழ்ந்தார். ஒருமுறை நகரத்திலிருந்து வியாபாரி ஒருவர் வந்தார். அவரை அழைத்து விவசாயிகள் தங்கள் நிலத்தில் உள்ள பசுமையான மக்காச்சோளப் பயிர்களை காண்பித்தனர். ஆனால் அவரோ தனக்கு காய்ந்து போன மக்காச்சோளப் பயிர்களே வேண்டும் என்றார். விவசாயிகளோ தங்களுக்குள் வியாபாரிகள் என்றால் பயன் தரக்கூடிய பயிர்களை அல்லவா வாங்க வேண்டும். அவரோ காய்ந்து போன பயிரை அல்லவா கேட்கிறார். இவன் ஒரு சரியான முட்டாளாய் இருப்பான் என பேசிக்கொண்டனர். வியாபாரி அங்கு உள்ள நிலங்களையெல்லாம் பார்க்கிறார். அங்கு ஒரே ஒரு நிலம் மட்டும் காய்ந்து கிடப்பதை கவனிக்கிறார். மகிழ்ச்சி அடைகிறார். உடனே அவர் அந்த விவசாயியைக் கண்டு, தங்களது காய்ந்து போன மக்காச்சோளப் தட்டைகள் தனக்கு தேவை என்று கூறுகிறார். அதற்கு 1 ஏக்கருக்கு 200 பொற்காசுகளை தருகிறேன் என்றார். விவசாயியால் இதனை நம்ப முடியாமல், வியாபாரியிடம் எல்லாருமே பசுமையான பயிர்களை மட்டுமே வாங்குவார்கள். நீங்கள் இதை வாங்கப் போவது உண்மையா? என்னால் இதை நம்ப முடியவில்லை என்று ஆச்சரியப்பட்டார். வியாபாரி சிரித்தபடியே விவசாயியைப் பார்த்து, இந்த தட்டைச் சோளத்தைக் கொண்டு விலங்குகளைப் பிடிக்கப் பயன்படுத்தப் போகிறேன் என்று கூறினர். ஆகவே மீண்டும் விவசாயியிடம் ஏக்கருக்கு 200 பொற்காசுகளைத் தருவதாக கூறினர். அந்த பொற்காசுகளைப் பெற்ற விவசாயிக்கு தனக்கு மறு ஜென்மம் தோன்றியது போல் உணர்ந்தார். ஒவ்வொரு பொற்காசுகளை எண்ணும்போது கவலைகள், தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் சென்றது போல் உணர்ந்தார். காய்ந்து போன மக்காச்சோளத் தட்டைகள் தன்னை நஷ்டப்படுத்தாமல் செல்வந்தனாக்கியதை எண்ணி மகிழ்ந்தார். நீதி, நாளை என்ன ஆகுமோ என்று பயப்படாமல் இதுவும் கடந்து போகும் என்பது போல் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு புள்ளியில் திருப்புமுனை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம இழக்கிற இழப்பு வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்கலாம். ஒவ்வொரு நொடியிலும் நமக்குத் தேவையான அருமையான வாய்ப்புகள் இருக்கும். வாழ்வை திறந்த மனத்தோடு எதிர்கொள்ளுங்கள். இப்போ உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த கதையில் வந்த வியாபாரி போல் உங்கள் வாழ்க்கையை யாராவது மாற்ற வந்தார்களா என்பது பற்றி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த முறை இன்னும் சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.